இந்த கேள்வி வந்து கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆவணம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு வந்து உரிமை கொண்டாடுவதற்கு வந்து ஏதாவது ஒரு ஆவணம் தேவைப்படும் நிச்சயமாக. அப்படி எந்த ஒரு ஆவணமும் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு இருக்கிறது வந்து அனுபவ பாத்தியதை மட்டும்தான். அந்த அனுபவ பாத்தியதை வந்து அந்த இடம் வந்து வேறு யாருக்கும் சொந்தமாக இல்லாத பட்சத்தில் அந்த அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் அவர்கள் பட்டாவை கோர முடியும். அப்படியாவது குறைஞ்சபட்சம் அந்த பட்டாவாவது ஒரு ஆவணமாக இருக்கும். எதுவுமே இல்லாத பட்சத்தில் அது வந்து ஒரு புறம்போக்கு இடமா இருக்கும், அரசு இடமா இருக்கிறதுனால அதுக்கு வந்து என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, அவங்க அங்கே குடியிருக்கிறதுக்கான வரி ரசீது, வீட்டு வரி, அதாவது இப்போ வந்து இபிஎல்லாம் இருக்குது. இப்போ புறம்போக்கு இடத்துல இபிஎல்லாம் கொடுக்குறாங்க. மின் வரி, அங்கே இருக்கக்கூடிய ரசீதுகள், இதெல்லாம் வந்து அவங்க அங்கே குடியிருக்கிறதுக்கான அடையாளம் தான். இடத்துக்கான உரிமைக்கு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதையே வந்து இன்னொருத்தருக்கு விற்பனை செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து விற்பனைகள், புறம்போக்கு இடங்கள் செய்வது வந்து சட்டப்படியானது கிடையாது. பொதுவாக ஒரு இடத்த வாங்கும்போது அதில் எந்த ஒரு ஆவணமும் இல்லை, வெறும் அனுபவிச்சுக்கு தான் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வாங்குறது வந்து சட்டப்படியாக வந்து செல்லத்தக்கது அல்ல. அப்படி வாங்குற ஆவணத்தில் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொண்டு அதை தீர்த்துட்டு அந்த இடத்துக்கு உரிமை கோருவது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இடம் வாங்குவவர்கள் அதை வந்து முறைப்படி பார்த்து வாங்குறது சரியாக இருக்கும். இந்த கேள்விக்கு இந்த பதில் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் வாங்குறது வந்து உண்மையில் அது சரியில்லை தான்.